ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரெட் அல்வா வீட்டிலையே சிம்பிளாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? ஜார் எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், 3 ஸ்பூன் சுகர் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. ப்ரெட்டை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ப்ரெட்டு ஓரங்களை கட் பண்ணி பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீஸ் பண்ண ப்ரெட்டை எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் உள்ளே இறக்கி விட்ருங்க. இப்போ அந்த ப்ரெட்டு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரணும். 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். பாருங்கள் எப்படி வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரணும். ரொம்பவும் போட்டு கறிக்கிடக்கூடாது, ஒரு லிமிட். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி முந்திரி தான் இருக்குது, வேறு நட்ஸ் எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவள் தான் முந்திரி பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ அதே நெய்யில் சுகர் போட்டேன். சுகர் போட்டு தேவையான அளவு வாட்டர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, கம்மியாக எனக்கு ஸ்வீட் வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் இதெல்லாம் தேவையில்லை, பாகு பதம் கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட்டு சுகர் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். இப்போ அந்த பொரித்து வச்சுருக்க ப்ரெட் பீஸை உள்ளே இறக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விடுங்க, நல்லா கிண்டு விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது அந்த பவுட்ரு வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே அது போட்டுருங்க. சுகர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர், அதை ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் கட்டி விழுகாது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கைவிடாமல் கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஊற்றிடுங்க. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு பொறுமையாக அதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது கொஞ்சம் நல்லா இதாகி வந்துருச்சு, கெட்டிமாகி வந்துருச்சு. அந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியை போட்டுருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்கிறீங்க. அவ்வளோதாங்க, நல்லா இது அல்டிமேட்டாக வந்துருச்சுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. பாய்.